நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை போனார். அந்த பாத யாத்திரை எந்த வகை சாதனைகளை செய்தார்னா, அதே இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அப்படியே மதுரை மாவட்டத்துக்கு வருவாங்க. மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையிலேருந்து எண்ணிக்கையாக ஒரு 100 பேர் அப்படியே அடுத்து வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் போவாங்க. கும்பல் அப்படித்தான் திரட்டப்படுகிறது. அண்ணாமலை வர்றாருன்னா இப்போ சமயபுரம் 4 ரோட்டுக்கு வர்றாருன்னா எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க. அதனால் அது ஓட்டு வங்கியாக மாறுமா என்றால் மிகவும் கஷ்டம். அதாவது அண்ணாமலை அவருடைய உழைப்பை நம்ம ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவில்லை. சிறப்பாக செயல்படுகிறார், களப்பணியாற்றுகிறார், மாற்று கருத்தில்லை. ஆனால் அண்ணாமலை நம்புகிற அளவுக்கு இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் சிறப்பான செயல்பாடு என்பது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. இப்போ மாநகர மாவட்ட செயலாளர் ராஜசேகர் இருக்காரு, நேருவை எதிர்த்து பேசுவாரா? நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது, அன்பழகன் அவருடைய ரத்த சொந்தங்களை வச்சு கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு பண்ணுறாருன்னு பேசுவாங்களா? அவங்க உள்ள கொள்ளைப்புற வழியாக ஏதோ சம்பாதிக்கிறாங்க. இப்போ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் திமுகவில், அவரை எதிர்த்து அஞ்சானஞ்சன் பேசுவாரா? அவரும் ரெட்டியார், இவரும் ரெட்டியார், ஒன்றா ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க. ஒரு மகளிரை ஒரு 20-30 பேரை சேர்த்து விடணும்னு சொல்லி ஒரு நண்பர் அஞ்சானஞ்சன்ட்ட சொல்லும்போது கிட்டத்தட்ட இதுவரையிலையும் ஒரு 7-8 மாதம் ஆச்சு. அந்த நண்பர் சமயபுரத்தை சேர்ந்த நண்பர்கிட்ட இதுவரையிலையும் எந்த விதமான தகவலும் சொல்ல. இங்கே ஆட்களை சேர்க்க வேண்டும், படை திரட்ட வேண்டும், கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு துளியும் கிடையாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு திறமையும் தில்லும் தெம்பும் அந்த ஆதிக்கமும் இருக்கக்கூடிய ஒரே நபர் அம்மையார் சசிகலான்னு சொல்கிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அம்மையார் சசிகலா அவருடைய பலம் பலவீனம் என்ன என்பது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக ஓபிஎஸ்சியும் கட்சியில் இணைச்சிக்கிட்டு செயல்படலாம். ஓபிஎஸ்ஸை கட்சியில் இணைச்சிக்கலாங்கிறது அவங்க எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் நீரடித்து நீர் விளையாது என்பது போல எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் உண்டு. மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கிட்டையும் அம்மையார் சசிகலாட்டையும் ஒரு ஓபிஎஸ் வந்து பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணும், நான் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கிறேன்னா அது பன்னீர்செல்வத்தால் தலைமையேற்று ஒரு கட்சியை நடத்தக்கூடிய வலிமையும் தெம்பும் திராணியும் அவரிடத்துல இல்லை. நம்ம மறவர் இனத்தையோ முக்குளத்துறை இனத்தையோ நம்ம தவறாக பேசலை. ஆனால் அந்த திறமையும் தெம்பும் திராணியும் அவர்கிட்ட இருக்கான்னா கொஞ்சம் தாராளமயம் மனசு வேணும், யாருக்காவது உதவி பண்ணக்கூடிய ஒரு மனசு வேணும். நான் தான் லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் அவரை பற்றி ஒரு செய்தி போட்டு அவர்கிட்டே கொண்டு போய் புத்தகம் கொடுத்தேன். நான் பெரியகுளத்தில் கொண்டு போய் புத்தகம் கொடுக்கும்போது திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஏன்னா ஒரு பத்திரிகை ஆசிரியர் திருச்சியிலேருந்து வந்தா, அப்படிங்களா, வாங்க, சரி உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா, தம்பி என்ன வேணுமோ கவனிப்பா, அதுதானப்பா ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய, ஒரு அரசியல்வாதி செய்ய வேண்டிய கடமை. வெளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம், மணவாடுன்னு சொல்கிறோம். அப்போ உட்கார வச்சு மணவாடுங்கிறத விட்டுருங்க, சக மனிதனாக பாருங்கள். எந்த விதமான உதவியும் செய்யக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர். பத்திரிகையாளர்களுக்கு மிஞ்சி மிஞ்சி என்ன தேவைப்படும்? ஒரு சிஸ்டம் தேவைப்படும், ஒரு லேப்டாப் தேவைப்படும், ஒரு கேமரா தேவைப்படும், அடிப்படை போக்குவரத்துக்கு தேவைப்படும். இதை தாண்டி பத்திரிகையாளர்கள் என்ன சம்பாதிக்க போகிறோம்? என்ன சம்பாதிக்க விட்றீங்க? கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற நீங்கள் ஒரு சக பத்திரிகையாளருக்கே எந்த விதமான ஒரு இதுவும் செய்யலை. என்னை விட்டுருங்க, அங்கே லோக்கலில் இருக்க தேனி மாவட்டத்தில் இருக்க பத்திரிகையாளருக்கும் சொல்லக்கூடியது தான் பெரிய. அதாவது பன்னீர்செல்வம் கையை எடுத்துக்கிட்டாலும் எதுவும் செய்ய மாட்டாருங்க. அப்போ ஆளுமை திறமையே வேணும், கொஞ்சம் தாராளமயமாக வேணும். ஒன்லி இன்கம்மாகவே இருந்தால் நீங்கள் அரசியலில் எப்படி வெற்றி பெற முடியும்? அந்த வகையில் பெரிய அளவுக்கு நீங்கள் செய்யலைனாலும் வரக்கூடியவங்களுக்கு பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணுங்கிறது மாதிரி உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணுமா இல்லையா? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் சொத்து வச்சுருக்கீங்க, எந்த நன்மையில் செய்யலை. சொந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேணியிலேருந்து தண்ணி கொடுக்கல. எவ்வளோ ஒரு அற்பத்தனமான ஒரு நிலைமையா? இதில் ஓபிஎஸ் வந்து தங்க மகன், அந்த மகன், இந்த மகன் ஹாஸ்டாக்கு போட்டு பரப்புறீங்களே. ஓபிஎஸோட மகன் ஜெயபிரதீப் தான் ஓரளவுக்கு பறந்துபட்டு எல்லாத்துக்குமே ஆன்மீக ரீதியாகவும் ஓரளவு உதவிகளை செய்கிறார். ரவீந்திரநாத் எந்த வகையிலும் எந்த உதவியும் செய்யலை. அவர் எம்பியாக இருந்தது அந்த மக்களுக்கு எந்த வகையிலும் பயனில்லை. இப்படி பன்னீர்செல்வத்தை நம்பி எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒப்படைச்சு அவர்கிட்ட இருந்து இங்கே பாதி சீட்டு பெறலாம்னா பெறலாம். ஆனால் அவரால் எந்த விதமான வெற்றியும் பெற முடியாது. பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா தொகுதிக்கும் ஏதாவது செலவு பண்ணுவாரா? முடியுமா?
ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்குன்னு ஒரு ஆதிக்க நிலைமை இருக்குது. அரசு நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தவர் 30 ஆண்டு காலமாக அம்மையார் சசிகலாவோடு இருந்தவங்க. நம்ம ஓபிஎஸ்சி நம்ம குறைச்சி மதிப்பிடலை. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒன்றாக உட்கார்ந்து இவங்க பேசுகிறாங்களே, அண்ணாமலை போன்றவர்கள் அதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும். வேலைகளை செய்திருப்பதாகவும் அம்மையார் சசிகலாவிடம் வாட்ஸ்அப் காலில் ஃபோனில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா கூட்டணி இவைகளெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலையால் சாத்தியமில்லை. அண்ணாமலையை நம்ம குறைச்சி மதிப்பிடல. பாரதிய ஜனதா கட்சியால் சாத்தியமில்லை. பாரதிய ஜனதா கட்சியை இங்கு மக்கள் பெரிய அளவுக்கு நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் முதற்கொண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து என்கிற முறையில் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய, இந்த பாரதிய ஜனதா கட்சி நன்மை செய்த ஒரு நன்மையை சொல்லுங்கள். வெளிநாடுகள்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் பேசுகிறாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பேசுகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி மோடி என்று சொன்னால் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம், மோடிக்கு ஒரு பெருமை என்பதை தாண்டி இந்தியாவுக்கு ஒரு பெருமை, அது மோடியால் கிடைத்த பெருமைன்னு சொல்கிறாங்க. சரி, மோடியால் கிடைத்த பெருமை. தமிழ்நாட்டிற்கு மோடியால் என்ன பெருமை கிடைத்தது? சென்னையில் மக்கள் மழையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, கீழ் மாடியிலேருந்து மேல் மாடியிலேருந்து எல்லாமே உணவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறான். என்ன, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 1000 கோடி 2000 கோடி நிதி உதவி கொடுக்கமே, பிரதமர் நிதியிலிருந்து வழங்குறோன்னு சொல்லி மத்திய அரசே நேரடியாக கொடுக்கலாமே. திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தோம்னா அதில் ஒரு 500 கோடி ரூபா ஆட்டையை போட்டுருவாங்க, மாற்று கருத்து இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அந்த வேலையை தான் செய்வாங்க. நாங்கள் பாஜகவினரை வைத்து அந்த பணத்தை நாங்கள் ரேஷன் கார்டை வச்சு எல்லாத்துக்கும் ஆதார் அட்டையை வச்சு நாங்கள் கொடுப்போம்னு அதை நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையாகவே நாம் எல்லாம் பாராட்டுவோம். ஒவ்வொரு அவசர காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எதையும் செய்யவில்லை. கச்சத்தீவை மீட்டு கொடுத்தீர்களா? செய்யவில்லை. ஒரு மாவட்டத்திற்கு 3 சுங்கச்சாவடி இருக்குது, ஒரு மாவட்டத்திற்கு 1 சுங்கச்சாவடி வைங்கள் என்றோ அதையும் கேட்பாரில்லை. பெட்ரோல் டீசல் விலை கணக்கில்லாமல் விலையேறிவிட்டது. கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபா, இப்போ 200 ரூபா ஏதோ தேர்தலுக்காக வேண்டி குறைச்சிருக்கீங்க. 500 ரூபா 700 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் விலை எந்த அளவுக்கு குறைத்து ஏற்றிவிட்டு, அதிக அளவுக்கு ஏற்றிவிட்டு தேர்தலுக்காக வேண்டி 200 ரூபா குறைக்கிறீங்க. இது மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். இப்போ ராகுல் காந்தி நாங்கள் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா ஓட்டு மலமலன்னு ஓட்டு குத்திடுவானுவோம். என்ன பண்ண போகிறீங்க பாரதிய ஜனதா கட்சி? நீங்கள் சொல்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்கள் ஒரு மானியத்தில் ஒரு தொகையை கொடுத்து சிலிண்டரை 700 ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த தலைவர் இங்கே யார் இருக்காங்க? யாருமே இல்லை. ராகுல் காந்தி சொன்னால் நம்பிடுவாங்க. காங்கிரஸ் கட்சிங்கிறத தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத ஓட்டு இருக்குது? 2% ஓட்டு, 3% ஓட்டு கூட இல்லை. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஓட்டு வங்கியை பெறக்கூடிய நிலைமை இருக்குது. அதை வழிமறித்து எடப்பாடி பழனிசாமியால் ஓட்டு வங்கியை பெற முடியுமா? வழிமறுத்து ஓட்டு வங்கியை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் என்பதை தாண்டி கொடைநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு பல்வேறு சித்து வேலைகளை செய்துவிட்டு நான் நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டேன், காலில் புண்ணு இருக்குங்கிறாரு. காலில் புண்ணு இருக்குங்கிறவருக்கு இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போகிறாரு, திருநெல்வேலிக்கு போகிறாரு, அந்த மலையில் நிற்கிறார். மாற்று கருத்தில் போகணும், ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் போகணும். ஆனால் காலில் புண்ணு இருக்குங்கிறவர் எப்படி அந்த அளவுக்கு போகிறாரு? காலில் புண்ணே இருந்தாலும் தூக்கி சேரில் உட்கார வச்சு, வீல் சேரில் உட்கார வச்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டியது நீதி அரசருடைய கடமை. அவருடைய உத்தரவு போட்டு நேரம் தட்டி தூக்கி இருக்கணுமா இல்லையா? அப்போ பல்வேறு இது போன்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுகிறது. அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தது என்பது பன்னீர்செல்வம் தான் முதல் துரோகத்தை செய்திருக்கிறார். பன்னீர்செல்வம் முதல் துரோகம் செய்திருக்கிறார். அவர்கிட்ட வம்படியாக முதலமைச்சர் பதவியை வாங்கினது, கட்டாயப்படுத்தினது, நெஞ்சில் குத்துனது, டாக்டர் வெங்கடேஷ் குத்துனது, பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. மாற்று கருத்தில் அவருக்கும் மனதில் காயம் இருக்கிறது, வடு இருக்கிறது, மாற்று கருத்தில் வடு இருந்தாலும் அந்த முதலமைச்சர் பதவியை அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் மூலமாகத்தான் ஜெயலலிதாவிடம் சொல்லி பெற்றுக் கொடுத்தார்கள். பிறகு 2 முறை ஜெயலலிதாவை நேரடியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். தேர்வு செய்யப்பட்டது ஏன் டிடிவி தினகரனை சொல்லவில்லை என்பது டிடிவி தினகரனுக்கே ஒரு கோபம். அந்த கோபத்தினால தான் அம்மையார் சசிகலாவிடம் செல்லவிருந்த பன்னீர்செல்வத்தை தாம் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கிடாவிட்டார். வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் எதிர்காலம் என்பது அந்த அளவுக்கு இல்லை. டிடிவி தினகரன் மனசு வச்சு பன்னீர்செல்வத்தை கிடாவிட்டார். ஆகையினால பன்னீர்செல்வம், டிடிவி இவர்களெல்லாம் நம்பி பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கினால் இந்தியா கூட்டணியை ஒருபோதும் எதிர்த்து நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஆனால் இதற்கு ஒரே வழி, எடப்பாடி பழனிசாமி அவர்களையெல்லாம் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், தம்பிதுரை, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்களெல்லாம் கூப்பிட்டு, விஜயபாஸ்கர் முதல் கொண்டு
சசிகலா அவர்களை கனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் தேர்வு செய்யுங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து கூட்டணி வைப்போம், வலுவான நம்ம இறங்கினோம்னா நிச்சயம் வெற்றி பெறலாம். அப்படி மற்ற இன சமுதாய ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாம் கிடைக்குமா என்றால், அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக முக்குளத்தூர் இனம் பெரிய அளவுக்கு நன்மை பெற்றதோ இல்லையோ, பிற சமுதாயங்கள் பெரிய அளவுக்கு நன்மை பெற்றது. முக்குளத்தூர் இனம் பெரிய அளவுக்கு மன்னார்குடி வகையரா வச்சு நன்மை பெறவில்லை. இப்போ இந்த அளவுக்கு நான் தொண்டை தண்ணி வர தொடர்ந்து இப்போ ஒரு 2 மாசமாக கத்துறேன். இந்த மன்னார்குடி வகையராவால் எந்த வகையிலையாவது எனக்கு பலன் உண்டானா கிடையாது. அப்படி பலனை கொடுத்தார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நம்ம மன்னார்குடியை நம்பலாம். முக்குளத்தூர் இனம் பெரிய அளவுக்கு அம்மையார் சசிகலாவை வெற்றி பெரிய அளவுக்கு நன்மை பெற்றதில்லை. ஆனால் பெரிய அளவுக்கு நன்மை பெற்றது ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 15 அமைச்சர்கள் இது மாதிரி பெற்றாங்க. எல்லாமே வந்து இப்போ நத்தம் விஸ்வநாதன் இலங்கையில் நிலக்கரி சுரங்கம் வச்சிருக்காரு, துபாயில் ஹோட்டல் வச்சிருக்காரு. அது அவருடைய குடும்பம், அவருடைய ரத்த சொந்தங்கள் தாண்டி வெளியில் எந்த முக்குளத்தூர் சமுதாயமும் நத்தம் விஸ்வநாதனால் பயன்பெற்றதா என்றால் கிடையாது. அப்படித்தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் சீனிவாசன்லேருந்து செல்லூர் ராஜிலேருந்து உதயகுமார்லேருந்து அவர்கள் மட்டும்தான் பயனடைந்து வெளிநாடுகளில் சொத்து வச்சுருக்காங்களே தவிர, இப்போ பொன்முடியை 1,36,00,000 சொத்து அதிகமாக, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்புங்கிறாரு. இப்போ உதயகுமார் எத்தனாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காரு, அவர் ஏன் பாஜக அது பண்ணலாமே? செல்லூர் ராஜு எவ்வளோ சொத்து வச்சுருக்காரு? நத்தம் விஸ்வநாதனுக்கு நிலக்கரி சுரங்கம் இலங்கையில் இருக்குது, துபாயில் ஹோட்டல் இருக்குங்கிறோம். அதெல்லாம் ஆய்வு பண்ணலாமே? தூக்கி உள்ளே போடுங்க, 10-20 பேர்த்த தூக்கி உள்ளே போடுங்க. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அதிமுகவை மட்டும் நீங்கள் முழுக்க காப்பாற்றிக்கிட்டு வந்து செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு நீங்கள் உள்ளே தூக்கி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? கொங்கு மண்டலத்தில் மட்டும் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் போதுமா? அப்போ எப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அரசியல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அது போன்ற எல்லாரும் நடுநிலையாக எல்லா அமைச்சர்களையும் தூக்கி உள்ளே வச்சு, ஒரு 2 அமைச்சர் அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்களையும் தூக்கி உள்ளே வச்சுருந்தா பாரதிய ஜனதா கட்சியை நம்பலாம். ஊழலை எதிர்த்து நீங்கள் வந்து நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை செய்கிறோம், ஊழலுக்கு எதிராக பண்ணுறோம்னு சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் உள்ள சீனிவாசனையோ உதயகுமாரையோ செல்லூர் ராஜையோ 2 அமைச்சர்களை தூக்கி உள்ளே வச்சுருந்தா உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராக செயல்படுகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் முழுக்க செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊழல் முறையீடு பண்ணாருன்னு சொல்லி தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. அதுக்கு ஜாமீனே கிடைக்காதா? ஏன் மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கும்போது அவருக்கு என்ன ஜாமீன் ஏன் கொடுக்கல? பொன்முடிக்கு இத்தனை ஆண்டு காலமாக எதுக்கு தள்ளி வச்சு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும்? அப்போ ஏதோ உள்ள அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குது. பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற சித்து வேலைகள் எல்லாம் செய்யாமல் நடுநிலையான அரசியலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இந்தியா கூட்டணியை எதிர்த்து களமாடி தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 20 சீட்டை 10 சீட்டை வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக பாரதிய ஜனதா கட்சி வர முடியும். நீங்கள் சாதாரணமாக நாங்கள் வந்து வட மாநிலத்தில் மட்டுமே நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம், தமிழ்நாடு எங்களுக்கு கணக்கே இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 70-80 சீட்டு நீங்கள் பிடிச்சிருவீங்க, பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அங்கே சீட்டு குறைவாகுதுன்னு வைங்களேன், ஒரு 30 சீட்டு தான் கிடைக்கிது, எம்பி சீட்டு கிடைக்கிதுன்னா அப்போ நீங்கள் தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, பிற மாநிலங்களெல்லாம் நம்பித்தானே ஆகணும். அங்கே 5 இங்கே 10ன்னு அப்படியே பொறுக்கி அடித்து தானே நீங்கள் பிரதமர் ஆக முடியும். தமிழ்நாட்டை நாங்கள் நம்பவில்லை, தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்லுகிற பாஜக வந்து வருகிற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியுமா என்றால் சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு தான் நாம் சொல்கிறோம், அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நியமனம் செய்ய வைக்க ஒரு முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளுக்குட்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்ற ஒரு நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக இந்தியா கூட்டணியை எதிர்த்து வலிமையோடும் வல்லமையோடும் ஆதிக்கத்தோடும் இந்தியா கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய வலிமை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு உள்ளது. எப்படி சொல்கிறோம்னா, ஜான் பாண்டியன் போன்றவர்களுக்கு, கிருஷ்ணசாமி போன்றவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உட்பட, விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் உட்பட எல்லோரையும் வளர்த்து விட்டவர் யார் தெரியுமா? எம்என் நடராஜன் என்பவர் தான் எல்லோருக்கும் தேவையான நிதிகளை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூண்டிவிட்டது அவர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜான் பாண்டியன் முதற்கொண்டு, கிருஷ்ணசாமி முதற்கொண்டு, திருமாவளவன் முதற்கொண்டு, இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சி, ஜாதிய கட்சிகள் எல்லாத்தையுமே வளர்த்து விட்டு தூண்டி விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அரசியல் செய்ய வைத்தது எம்என் நடராஜன். அந்த வகையில் பார்க்கும்போது எம்என் நடராஜன் அவர்களுடைய மனைவியான அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் களத்தில் வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக, முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்களுக்கு எதிராக, அந்த தொகுதிகளுக்கு எதிராக களத்தில் நின்று
பாரதிய ஜனதா கட்சி உள்பட இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், நாட்டினுடைய பிரதமராக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெரிய அளவுக்கு வெற்றி பெறலனாலும் தோராயமாக ஒரு 20 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலையாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், மாநில பொதுச்செயலாளர், நீங்கள்லாம் உரிய முறையில் இதில் கூடுதலாக கவனம் செலுத்தி, ஏன்னா நீங்கள் எடப்பாடியை தலைமையில் வச்சு அவரை தனியாக வெட்டி விட்டு அதில் அவர் சிறுபான்மை ஓட்டுக்கள் எல்லாம் பெறணும்னா அதெல்லாம் சாத்தியம் மிக குறைவாக இருக்கிறது. பேரளவுக்கு வேண்டுமானால் அவர் சிறுபான்மையினர்கள் அங்கேயும் காசுக்கு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. நம்ம மாற்றுக்கருத்தில் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லாருமே வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே தானே இருக்கிறார்கள். அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் போனால் சில கோடி பணம் கொடுக்குறாரு. ஆனால் அது வாக்கு வங்கிகளை பெருமா என்று சொன்னால் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டுகளை எடப்பாடி பழனிசாமி பிரித்து விடுவார் என்ற நோக்கத்தில் அவர் வேணும்னே நீங்கள் போங்கிற மாதிரி வெட்டி விட்டு அரசியல் சித்து வேலைகளை செய்கிறீர்கள். அது ஒருபோதும் எடுக்காது. அம்மையார் சசிகலாவை வைத்து இந்த முக்குளத்தூர் இன மக்கள் பெரிய அளவுக்கு பயன்பெறவில்லை. ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 15 அமைச்சர்கள் பெரிய அளவுக்கு பயனடைந்திருக்கிறார்கள். இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு பயன்பெற்றது யாருன்னா சிறுபான்மையினர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அது ஜான் பாண்டியன் உட்பட, திருமாவளவன் உட்பட எல்லோருமே பயன்பெற்றிருக்கிறார். அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வரும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திருமாவளவன், காங்கிரஸ் உட்பட இப்படி ஒரு கூட்டணியை கூட அமைக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு காங்கிரஸ் வெளியில் வரணும்னா அதற்கு சரியான ஆள். இன்னும் சொல்ல போனால் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக ஒரு 10 சீட்டை பிடிக்கணும், பின்னாடி உங்களுக்கு ஆளுமையாக இருக்கணும். நீங்கள் தனி கூட்டணியாக டிடிவி ஓபிஎஸோடு இருந்தாலும் அல்லது ஒன்றாவே இணைஞ்சாலும் கூட 20 சீட்டை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி நன்றாக இதில் முறைப்படி ஆய்வு செய்து, நான் சொன்னதெல்லாம் உண்மையாக நாங்கள் ஆய்வு செஞ்சு இந்தியா கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெற, இந்தியா கூட்டணியை எதிர்த்து தேர்தலை சந்திக்க ஒரு வலுவான ஒரு அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அதற்கு சரியான ஆள் என்பதை தேர்வு செய்ய வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திறமை. இதை தவறிவிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுவிடும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டம் முழுவதுமாக இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போடக்கூடியவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுவார்கள். என்னிடத்தில் நிறைய பேர் தென் மாவட்டம், பரமக்குடி, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, இந்த பக்கத்தில் இருந்து சேலம் மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் பேசுகிறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் கல்லறு, மரவரு, அகமுடையர், சேர்வை, வெள்ளாளர், வன்னியர் எல்லாமே, அதாவது கல்லறை வைத்து தான் எல்லா சமுதாயமும் அப்படியே பிரிந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. மெல்ல மெல்ல மருவியது வன்னியர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளாளர், பிள்ளை மாதிரி இப்படி சொல்லுவாங்க. ஆக இதில் ஒரு 10 சாதிக்கு மேலே இருக்குது. இந்த 10 சாதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்வு செய்ய தயார் இருக்காங்க. சரி, எடப்பாடி பழனிசாமியை தாண்டி டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகுது? ஓட்டு தான் பிரியுமே ஒழிய எடப்பாடியை நாங்கள் எதிர்த்தோம் என்று காட்டுவதற்கு சரியான ஒரு இடம் எதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுறது தான். அந்த நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. முக்குளத்தூர் மக்கள், கல்லறு, மரவர், ஆகமுடைய, சேர்வா, வன்னியர், பிள்ளை, வெள்ளமலர் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ டிடிவி தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு, பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுனால ஏன்னா இங்கு பெரிய அளவுக்கு நாங்கள் எடப்பாடியை எதிர்த்தோம் என்பதை காண்பிப்பதற்கு இது சரியான சான்று அல்ல, சரியான ஒரு நேரம் அல்ல. அது ஒரு குறியாக இருக்குது, அது குறியீட்டாக இருக்காது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்கள் ஓட்டு போட்டோம், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று முக்குளத்தூர் இனம் பேசப்போகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. தென் மாவட்டங்களிலிருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த 10 சாதிகள் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நாம் நிறைய ஒரு 10-20 நாளாக ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு அந்த மாவட்டத்திலே நிறைய இருக்காங்க. இந்த முறையெல்லாம் கவுண்டரின ஓட்டுகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சில தொழிலதிபர்களை மட்டும்தான் வளர்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு முறை திருப்பட்டூர் கோயிலுக்கு இங்கே சிறுகனூர் பக்கத்தில் போயிட்டு வரும்போது சேலத்துலேருந்து ஒரு நண்பர்கள் வந்திருந்தாங்க. ஒரு குடும்பத்தோடு நான் காரில் ஏற்றிக்கிட்டு வந்தேன். வரும்போது அவங்கள்ட்ட எப்படிங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் இந்த இளங்கோவனை வச்சு, பினாமியை வச்சு, கருப்பு பணம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு 500 கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்காரு, பண்ணாத அட்டுழியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி இன்னும் பல்வேறு தகவல்களை சொன்னாங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். இருந்தாலும் அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி நீரடித்து நீர் விலகாது, எல்லாம் ஒரே இனம், நாங்கள் எல்லாம் ஒரே தாய் பிள்ளையாக இருந்தால் ஒரே கட்சி என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் நம்ம நிறைய எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல விரும்பவில்லை. அதனால் எல்லோரும் ஒன்றாக இணைவதற்குண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும். அண்ணாமலையுடைய கடமை. அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் இதை செய்து இந்திய கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவாக நின்று
தேர்தல் வாக்கு வங்கிகளை பெறக்கூடிய ஒரு வலிமையும் ஆதிக்கமும் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. அந்த வழிவகைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்யுமா என்பதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், தம்பிதுரையாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், இவர்களெல்லாம் தம்பித்துறையிலேருந்து எல்லாமே நீங்கள் கவனிங்க. நீங்கள் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. அம்மையார் சசிகலா அவர்களை நிராகரித்து விட்டு இந்த எம்பி தேர்தலில் நம்ம தோற்றோம்னா நமக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. 2026 தான் என்னுடைய இலக்கு. இந்த தேர்தலில் நான் தோத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் 2026லையும் வெற்றி பெற முடியும். 2014 வெற்றி பெற்றாங்க, அடுத்து 2019 வெற்றி பெற்றாங்க. 2014 வெற்றி பெற்றவர்கள் தான் 2016 ஆட்சி பிடிச்சாங்க. 2019 வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2021 ஆட்சி பிடிச்சி. அப்போ நன்றாக கவனித்து மிகவும் துரிதமான ஒரு புலனாய்வு பார்வையோட எஸ்பி வேலுமணி, தங்கதுரை, சி.வி. சண்முகம், செங்கோட்டையன் எல்லோருமே கவனித்து இதில் நல்ல அரசியல் செய்வதற்கு எதிர்கால 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்குண்டான வழிவகைகளை இந்த 2024 செஞ்சதான் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல. என்னால் ஒருவரும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்ப நிதியை கூட முதலமைச்சராக்கிவிட்டு அழகு வார்த்து விட்டு போய்விடுவார்கள். அப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கெல்லாம் ஏற்படணுமா அப்படிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்து அம்மையார் சசிகலா அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் உட்கார வச்சு பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கூட்டவோ குறைச்சவோ எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்திய கூட்டணியை எதிர்த்து நின்று களமாடக்கூடிய ஒரு வலிமையும் வல்லமையும் அதை ஓட்டு வங்கியாக பெறக்கூடிய திறமையும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தான் உண்டு என்பதை ஊருக்குழுவுக்கு மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம சொல்கிறோம். உடனே அவங்க வந்து கொலை அது பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, முறைகேடு பண்ணாங்க. ஊழல் முறைகேடு என்பது அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், இங்கு ஊழல் முறைகேடு பணம் என்பது அரசியலுக்கு தேவை. அதை செய்தால்தான் அவர்கள் அரசியல் செய்ய முடியும். யாரும் இங்கு யோக்கியர்கள் கிடையாது. ஆனால் இந்தியா கூட்டணியை வலிமையாக எதிர்த்து அதை ஓட்டு வங்கியாக பெறக்கூடிய வலிமை அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனை முறையாக பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி வாயிலாக சொல்கிறோம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.